ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தால் என்ன ஆகும்? இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, ஒரு 1 hour பிஃபோர் சிக்கன் நிறைய சாப்பிட்டீங்க, எனர்ஜியாக இருக்குமா இல்லை அதை சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சது 1.5 மணி நேரம் 1.5 hours ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும், நீங்கள் சாப்பிட்ட சிக்கனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும். அப்படிங்கும்போது உங்கள் பிரெயின் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணும்போது உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களே அந்த சிக்கன், அதை வெளியே தள்ள பார்க்கும். அந்த டைம் உங்களுக்கு வாமிட் வந்துடும். வாமிட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடுவோம். ஓகே, ஸோ எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட்டை எடுத்துட்டீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரோட்டீன்கிற பேஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாமிட் எடுத்துருவீங்க. அதே மாதிரி நான் பிரியாணி சாப்பிட்டு போகிறேன், காரமாக சாப்பிட்டு போகிறேன், அதுவும் கார்போஹைட்ரேட் தானே எடுத்தீங்கன்னா அதுவும் தொண்டைக்கு வரைக்கும் நின்றும். வாமிட் எடுத்தீங்கன்னா தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் பனானா எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீ ஒர்க் அவுட் பற்றி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.